கன்னியாகுமரி மாவட்டம் 1672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் 18,70,000 மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். மாவட்டத்துடைய முக்கியமான வேளாண்மைன்னு பார்த்துட்டா வாழை, நெல், தேங்காய், முந்திரி, ரப்பர் ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறாங்க. முக்கியமான ஆறுகள்னு பார்த்தா தாமிரபரணி ஆறு, முல்லையாறு, பழையாறு, வள்ளியாறு 4 விதமான ஆறுகள் உள்ளது. ஏரிகள்னு பார்த்துட்டா பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, முக்கூடல், மணக்குடி, தேங்காய்பட்டினம் 5 விதமான ஏரிகள் இருக்குது. தொழில் வளர்ந்து பார்த்தோம்னா ரப்பர் உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குது, உப்பளங்கள் இருக்குது, மீன்பிடி தொழில் முக்கியமான தொழில் இருக்குது. அது இல்லாமல் போட் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலும் இவங்க மாவட்டத்தில் இருக்குது. மாவட்ட சிறப்புகள்னு பார்த்தா தமிழ்நாட்டிலே அதிக அளவு எழுத்தறிவு கொண்ட மாவட்டம், 92% கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய 5 திணைகள் அமையப்பெற்ற மாவட்டம். தமிழகத்துடைய ரப்பர் உற்பத்தியில் 95% இங்கே தான் உற்பத்தி செய்கிறாங்க. இந்தியாவிலேயே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பு வடிவ மீன்பிடி திட்டு வந்து ஒரு நல்ல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இயற்கை துறைமுகம், குளச்சல் இருக்கக்கூடிய இயற்கை துறைமுகம் அமைந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவருடைய அந்த 133 அடி சிலை, பீர் முகமது அவங்களுடைய மசூதி, பத்மநாபபுரம் அரண்மனை ஆகியவை அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம்.